நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி. நம்ம இந்த வீடியோவில் பிராத்மிக்கில் கேட்கக்கூடிய கத்திய தேர்ட் லெசன் கன்னியாகுமரி தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் நம்ம கன்னியாகுமரி எங்கே இருக்குது, அங்கே என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் என்ன விசிட் பண்ணலாம், அங்கே என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்றத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இந்த லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைன் பை லைன் நம்ம இப்போ படிக்கலாம். நல்லா லிசன் பண்ணுங்கள். நான் சொல்கிறதுக்கான அந்த வேர்ட்ஸோடைய மீனிங்ஸ்லாம் நோட் பண்ணி படிங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். कन्याकुमारी भारत के दक्षिणी छोर पर है. कन्याकुमारी भारत के ना இந்தியாவுடைய தக்ஷிணி சோர் அப்படின்னா சதர்ன் டிப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி का पुराना नाम नांजल नाडु है. கன்னியாகுமரியுடைய பழைய பேர் என்ன? நாஞ்சல் நாடு. यहाँ 3 समुद्रों का संगम होता है. இங்கே 3 கடல் வந்து ஒரே இடத்துல சங்கமிக்குது. சமுத்திரம்னா கடல். समुद्रों का ऐसा संगम और कहीं नहीं है. இந்த மாதிரி 3 கடல் ஒன்று சேர்றது வேற எங்கேயுமே இல்லை. यहाँ इन तीनों समुद्रों की लहरें 3 दिशाओं से उठकर आपस में टकराती है. இங்கே இந்த 3 கடல் இருக்கு இல்லையா, இந்த 3 கடலோட அலைகளும் ஒரு பக்கத்துலேருந்து வந்து, அதாவது ஒவ்வொரு திசையிலேருந்து வந்துருக்கு பாருங்க. லஹரே அப்படின்னா அலைகள், கடல் அலைகள். 3 திசாவோசே 3 திசைகளிலிருந்து எழுந்து வந்து ஒரே இடத்துல சங்கமிக்குது. ஆப்பஸ் மே மியூச்சுவலி ஒரே இடத்துல வந்து தங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிறாங்க, சங்கமிச்சுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. कन्याकुमारी के समुद्र तट पर खड़े होकर सवेरे सूर्योदय और शाम को सूर्य अस्त का सुंदर दृश्य देख सकते हैं. கன்னியாகுமரியுடைய அந்த கடற்கரை ஓரமாக நம்ம நின்றுக்கிட்டு, खड़े होकरना நின்று கொண்டு, சபேரே மார்னிங்கில், சூரியோதய்னா சன்ரைஸ், और शाम को ஷாம்னா ஈவினிங்கில், சூரிய அஸ்த்னா சன்செட் ஆகிற அந்த அருமையான காட்சி, பியூட்டிஃபுல் சினரியோவை நம்ம பார்க்கலான்னு சொல்கிறாங்க. इसी प्रकार पूर्णिमा के दिन, இந்த மாதிரி பூர்ணிமா அப்படின்னா வந்து முழு பௌர்ணமி சொல்லுவோம்ல, फुल मून डे அன்னைக்கு शाम को हम पूरब में चंद्रोदय और पश्चिम में सूर्य अस्त का दृश्य एक ही समय देख सकते हैं. फुल मून डे அன்னைக்கு நம்ம அந்த கடற்கரையில் நின்று பூரப் அப்படின்னா என்ன, பூரப்னா ஈஸ்டர்ன் சைடில் சந்திரோதய், சந்திரன் வர்றதையும், சந்திரன்னா மூன், ஸோ ஈஸ்டில் மூன் ரைஸ் ஆகிறதையும், அதே நேரத்தில் பஷ்டிம் அப்படின்னா வெஸ்ட்டில் சன் செட் ஆகிறதையும் ஒரே நேரத்தில், எக்கி சமயம்னா ஒரே நேரத்தில் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு மாத்திரம் ஒரு பக்கம் என்ன ஆகும், மூன் ரைஸ் ஆகும், இன்னொரு பக்கம் சன் செட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். यहाँ समुद्र के बीच चट्टान पर स्वामी विवेकानंद का स्मारक भवन और संत कवि திருவள்ளுவர் की मूर्ति स्थापित है. இங்கே நீங்கள் அந்த சமுத்திரம் கி பீச்னா அந்த கடலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சட்டான்னா ராக்ஸுக்கு மேலே சுவாமி விவேகானந்தருக்கான ஒரு பவன், ஸ்மாரக் பவன், அவர் கவி திருவள்ளுவருக்கு ஒரு பெரிய சிலையும் வந்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு இந்த புக்லேயே கூட இந்த பிக்சரில் இங்கே காட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் கடலுக்கு நடுவில் பெரிய ராக்கு, இந்த ராக் மேலே இதுதான் திருவள்ளுவர் ஸ்டாச்சு, இங்கே வந்து விவேகானந்தர் உடைய மண்டபம், இது அதுதான் சொல்லியிருக்காங்க. அது ரெண்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. यहाँ आने जाने के लिए नाव की सुविधा है. இது கடலுக்கு கொஞ்சம் நடுவில் இருக்கிறதால என்ன பண்ணுறாங்க, நாவ் அப்படின்னா படகு ஷிப்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது, சுவிதான ஃபெசிலிட்டிஸோ ஷிப்பிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. कन्याकुमारी में महात्मा गांधी की याद में एक मंडप भी बना है. கன்னியாகுமரியில் மகாத்மா காந்தி ஞாபகமாக ஒரு மணிமண்டபமும் கட்டியிருக்காங்க. சமுத்திர தட் பர் தேவி கன்னியாகுமரி கா எக் புராணா மந்திர் ஹை. சமுத்திர தட்னா கடற்கரை ஓரமாக தேவி கன்னியாகுமரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பழைய கோவில் இருக்குது. புராணா மந்திர், நல்லா நோட் பண்ணுங்கள். புராணா மந்திர் அப்படின்னா பழைய கோவில். தேவி கே தர்ஷன் கர்னே லோக் தூர் சே யஹா ஆத்தே ஹை. தேவியை வந்து தரிசிக்கிறதுக்காகவே தூர்னா தூரத்தில் இருந்தெல்லாம் மக்கள் இங்கே வராங்க. कन्याकुमारी के सुंदर दृश्यों को देखने के लिए लोग विदेशों से भी आते हैं. கன்னியாகுமரியுடைய இந்த அழகான காட்சிகளை பார்க்கறதுக்காக விதேஷோனா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து எல்லாரும் இங்கே வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. यहाँ के बाजार में लकड़ी और सीप की बनी चीज़ें बिकती है. இங்கே இருக்கக்கூடிய அந்த பாசார்லாம் மார்க்கெட்டு, அங்கே இருக்கக்கூடிய அந்த கடை வீதிகளில் லக்கடின்னா வந்து உட்டு, அப்புறம் சீப்னா ஷெல், உட்டு மற்றும் அந்த ஷெல்லான நிறைய பொருட்கள் வந்து விற்கிறாங்க. சீஸேனா திங்ஸை விற்கிறாங்க. ஸோ அந்த செல்லிங் தான் बिकती है. हमको कम से कम एक बार कन्याकुमारी जाकर वहाँ के सुंदर दृश्यों को देखना है. நம்ம ஒரு முறையாவது, கம்சே கம்னா குறைஞ்சது ஒரு முறையாவது கண்டிப்பாக கன்னியாகுமரியை போய் பார்த்துட்டு வரணும். அங்கே இருக்க அந்த அழகான அந்த
காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் நமக்கு இந்த லெசன்னு. ஸோ கன்னியாகுமரி பற்றி நம்ம ஃபுல்லாக இந்த லெசனில் படிச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்ல லெசன். இது ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். மீனிங்ஸ்லாம் வந்து எழுதி வச்சு படிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இதோடைய புக் பேக் எக்ஸசைஸ் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிஃபியாஸ் ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.